ஆம்கோலோட உயரமும் கர்வும் சரியாகவே வரலை அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே ஷோல்டரில் நம்ம வந்து ஆம்கோலோட ரெடியளவு இருக்கு இல்லையா, அதை அப்படியே அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே அந்த ஷோல்டரோட அகலத்தை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ரெடியளவு தான் மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம தையலுக்காக 1/2 இன்ச் விடணும் இல்லையா, ஸ்லீவையும் உடம்பையும் ஜாயின் பண்ணும்போது 1/2 இன்ச் வந்து நமக்கு கிளாத் இருக்கணும். அதை அந்த மாதிரி 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே பாட்டமில் அளவு ப்ளவுஸாக 1/2 இன்ச் வந்து சரிவாக வச்சுட்டு நல்லா கிளாத்தை இழுத்து விட்டுட்டு மேலே அந்த ஆம்கோல் ரவுண்டு இருக்கு இல்லையா, அதுக்கோட ரெடியளவுக்கு நேரம் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்திங்க அப்படின்னா ரெடியளவு. இப்போ நம்ம வந்து ஸ்லீவையும் உடம்பையும் ஜாயின் பண்ணுறதுக்காக இந்த இடத்துலையும் ஒரு 1/2 இன்ச் நம்ம விடணும். இப்போ இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறம் கர்வ் பார்த்திங்க அப்படின்னா சிலருக்கு ஒழுங்காகவே வராது. எக்ஸாக்டாக நம்ம அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து ஸ்லீவ் அந்த மாதிரி முன்னாடி எடுத்து விட்டுட்டு கீழே பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஆம்ஹோல் ரவுண்டு வந்து நமக்கு தெரியும். கரெக்டாக அது மேலே இந்த மாதிரி சாக்கை வச்சு ஃபுல்லாக வரைஞ்சிட்டு வந்துடுங்க. கரெக்டாக அந்த ஆம்ஹோல் எது வரையும் பிடிச்சிருக்காங்களோ அது வரையும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மார்க் பண்ண ஸ்லீவை மட்டும் அப்படியே ஈவனாக எடுத்து விட்டுட்டு நம்ம ஆம்ஹோலோட ரெடியளவு மார்க் பண்ணியிருப்போம், அதுக்கு நேராக ஸ்லீவோட அந்த ஆம்ஹோல் ரவுண்டை கரெக்டாக வச்சுட்டு இந்த மாதிரி தட்டி விட்டுருங்க. இப்போ கிளாத்தை எடுத்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நீட்டாக அந்த ஆம்ஹோலோட ரவுண்டு வந்து நமக்கு கிடச்சிரும். இப்போ அந்த ட்ரேஸ் மேலே நல்லா டார்க்காகவே மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அளவு ப்ளவுஸில் உள்ள ரெடியளவை தான் அப்படியே அந்த கர்வ் எடுத்திருக்கோம். நம்ம வந்து 1/2 இன்ச் தையலுக்காக மேலே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த லைன்லையும் 1/2 இன்ச் கரெக்டாக அந்த ரெடியளவுலேருந்து விட்டுட்டு அந்த கர்வை அப்படியே 1/2 இன்ச் தள்ளி தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோலோட கர்வ் வந்து உங்களுக்கு ஒழுங்காக வரைய தெரியல அப்படின்னா இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாகவே இருக்கும். இப்போ சைடில் வந்து உடம்போட சுற்றளவை அப்படியே அளவு ப்ளவுஸில் இருக்கிற மாதிரியே ஃபுல்லாகவே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.